குரு பார்த்தா கோடி புண்ணியம் நம்ம சொல்லுவோம். குரு பலனும் குரு பார்வை ரெண்டும் நிறைஞ்சிருக்கக்கூடிய தருணம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. அப்போ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில் வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதத்துக்கு 18ஆம் தேதி புதன்கிழமை மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து ரிஷப ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு வரக்கூடிய தருணம் தான் குரு பயிற்சி. குரு பகவான் ஒரு பாவகத்தில் ஒரு வருடத்துக்கு இருப்பார். இப்போ 2024-25 இந்த பயிற்சி காலங்களில் ஒரு வருடம் 14 நாட்கள், அப்போ 379 நாட்கள் குரு பகவானுடைய குரு பயிற்சி காலம் ரிஷபத்தில். அந்த தருணம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? பொதுவாக 2 விஷயம் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு கிரகம் ஒரு பாவகத்துக்கு வந்தால் ஒரே மாதிரியான பலன்கள் அந்த ஒரு பாவகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு கிரகம் பண்ணாது. அந்த பாவகத்தில் 3 நட்சத்திரத்தில் அவர் பயணிப்பார். ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் தான் ஒரு ராசிக்கு கொடுக்கும். அதுபோக ஒரு கிரகம் பயிற்சி ஆகுதுன்னா அந்த தருணத்தில் ராகுவும் கேதுவும் சனியும் மற்ற 3 கிரகங்களுடைய அமைப்பும் பார்த்து பலன் சொல்கிறது தான் சரியான ஒரு ஜோதிடம். குரு பகவான் விருச்சிக ராசியை பார்க்குறாரு, 7வது பார்வையாக பார்க்குறாரு. குரு பலனாகவும் இருக்குது, குரு பார்வையாகவும் இருக்குது, சந்தோஷம். சனி பகவான் ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி, சுபஸ்தான அதிபதி, சுபஸ்தானத்திலிருந்து 10வது பார்வையாக பார்க்குறாரே, அது சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா தெரியணும் இல்லையா? குரு பகவான் கொடுக்குறாரு அப்படின்னா மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கரெக்டு தானுங்க நான் சொல்கிறது. இந்த நேரம் அருமையான நேரம். எந்த வகையில் அருமையான நேரம்னா, குரு பகவான் யாருடைய சாரம் வாங்குறாருன்னா சூரிய பகவானுடைய சாரம் வாங்குறாரு. கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் 30 டிகிரியிலிருந்து 40 டிகிரி வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் வரார். அப்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானத்திலேயே இருந்து சூரிய பகவானுடைய வீட்டை பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டுமே சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக வருவார். வேறு எந்த ராசிக்கும் சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக வரமாட்டார். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டுமே தொழில் ஸ்தானாதிபதி சூரியன். அப்போது சூரிய பகவானுடைய வீட்டை சனி பகவானும் பார்ப்பார், தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு சனி பகவான், தொழில் காரகன். 2வது உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு, உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. இந்த தருணம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய விருச்சிக ராசி நண்பர்கள் நான் சொல்கிற டேட்டுக்குள்ளாரவே சுய தொழில் செய்ய ஆரம்பிப்பீங்க. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த தருணங்களில் நீங்கள் இந்த நேரத்தில் ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட சனி பகவானுடைய அமைப்புகளாலேயோ சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்து குரு பகவானுடைய பார்வை நீங்கள் வாங்கிறதுனாலையும் 100% சுய தொழில் செய்யணுன்ற எண்ணத்துக்கு முடிவுக்கு வந்துடுவீங்க. முடிவுக்கு என்னங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆசைன்றது மனசனுக்கு எப்பயுமே இருக்கிறதானுங்க, அது செயல்படுத்துறதுக்கான நேரம் வேணும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அது எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறதுக்கான நேரம் இல்லை வேணும். அருமையான நேரம், அற்புதமான நேரம் இந்த தருணத்தில். விருச்சிக ராசியில் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இப்போ பலன் பார்த்துட்ருக்கிறீங்க, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான நேரமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுய தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது அருமையான நேரம். அரசாங்க உத்தியோகத்துக்கு நான் முயற்சி பண்ணுறேனுங்க அப்படின்னாலும் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வேலையில் மாற்றங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறேனுங்க, இடம் மாற்றங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறேனுங்க, இல்லை பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்கனாலும் இந்த நேரம் நல்லாயிருக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மே மாதத்தில் இருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி வரை பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும், பண ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறதுக்கும், கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை சரியாகிறதுக்கும்,
வேலை வாய்ப்பு நல்ல விதமாக இருக்கிறதுக்கும் இந்த நேர காலங்கள் சிறப்பாக இருக்கும், நல்ல அனுகூலமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இது எந்திரம் மந்திரம் தந்திரம் கிடையாது. குரு பார்வை வாங்குறீங்க, சனி பார்வை வாங்குறீங்க. அதே மாதிரி வைகாசி மாதம் சொல்லுவோம் இல்லைங்களா? வைகாசி மாதம்னா இந்த மே மாதம் கழித்து ஜூன் மாதம் வரும் பாருங்க. அந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவானும் சேர்ந்து தொழில் ஸ்தானாதிபதியும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். அப்போ வைகாசி மாதம் சொல்லக்கூடிய முழுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போது சூரியன் எங்கே இருப்பார்? உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் இருப்பார். வைகாசி மாதம் குரு பகவான் எங்கேயோ அதே இடத்துல தான் சூரியன் இருப்பார். அப்போ குருவுக்கு சூரிய பகவான் நட்சத்திரமும் கொடுத்துட்டு குரு பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். தொழில் ஸ்தானாதிபதியுடைய பார்வையும் வாங்குவீங்க. அப்போது வைகாசி மாதத்தில் நிறைய நண்பர்களுக்கு சாதகமான பலன்கள் வரப்போகுது. அந்த நேரத்தில் தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஷேர் மார்க்கெட், நீங்கள் எங்கேயாவது ஒரு ஷேர் வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் பல மடங்கு உயரும். மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டிருப்பீங்க, 5 வருஷம் இருந்திருக்கும், 2 லட்ச ரூபாய் கட்டி 1.5 லட்சம் 1.25 லட்சம் தாங்க வருது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தால் இந்த தருணங்களில் வைகாசி மாதத்தில் 10 மடங்கு 20 மடங்கு ஏன் 100 மடங்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும், அதிகரித்து இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தலை சிறந்த ஒரு நேரம் அப்படின்றது வைகாசி மாதத்தில், அதாவது ஜூன் மாதத்தில். அதுபோக செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த பலாபலன்கள் வரும். அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. நிச்சயம் நல்லா இருக்கும். நிறைய படிச்சிருக்கேன், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையல, கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா இந்த தருணத்தில் படித்த படிப்புக்கு உண்டான வேலையே உங்களுக்கு அமைஞ்சிடும். என்றைக்கோ பதிவு பண்ணி வச்சுருப்பீங்க கவர்மெண்ட்டில், இந்த நேரத்தில் கரெக்டாக அந்த கவர்மெண்ட் வேலைகள் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பிரபஞ்சம். அதுபோக நான் முதலியாக சொன்னேன், ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் இருக்கிறாருன்னா 3 நட்சத்திரத்தில் அவர் பயணிப்பாருன்ட்டு. செப்டம்பர் வரைக்கும் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய கிரகம், அதாவது 40 டிகிரி வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வராரு. 40 டிகிரியிலிருந்து 53 டிகிரி வரைக்கும் அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் வரப்போகிறார். அது இன்னும் சிறப்பாக இருக்கும். குரு சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்குவதால் குரு சந்திர யோகம். இந்த குரு சந்திர யோகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறார். லாபத்தை பார்க்குறாரு. கொடுத்த பணம் வந்து சேரும். வாங்கின பணம் கட்டுறதுக்கான சூழ்நிலைகள் வரும். சொந்தமாக வீடு வாசல் அமையும். சார் உண்மையா சார்? நெசமாக உண்மை. பொதுவாக எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சியும் இந்த பிரபஞ்சம் கொடுத்துறதில்லை. சொந்தமாக வீடு வாங்கணுன்ற எண்ணங்கள் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. ஒரு சிலருக்கு நினச்ச உடனே முடிஞ்சிடும், வீடு வாங்கிடுவீங்க. ஒரு சிலர் 10 வருஷம் 20 வருஷம் ஆகுது ஒரு வீடு வாசலை வாங்குறதுக்கு. விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 2024வது வருஷத்தில் செப்டம்பர் 12 இருந்து 2025வது வருஷத்தில் ஜனவரி மாதம் வரைக்கும் உங்களுக்கான சொந்த வீடு அமைகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதுபோக அந்த நேர காலங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் சரியாகும். திருமண தடைகள் நீங்கும். புத்திர வளர்ச்சி பெருகும். சார் அந்த நேரத்தில் புத்திர வளர்ச்சி பெருகுமா சார்? ஆதாரம் என்ன சார் இருக்குது? குருவும் சந்திரனும் குரு சந்திர யோகமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சிறப்பான நேரமாக இருக்கும். அருமையான நேரமாக இருக்கும். எத்தனையோ நண்பர்களுக்கு திருமணம் ஆகிட்டு 5 வருஷம் ஆகிட்டு 6 வருஷம் ஆகிட்டு புத்திர பாக்கியம் இல்லாமல் பார்க்காத வைத்தியமாக இருக்காது, பண்ணாத பரிகாரங்களாக இருக்காது, போகாத கோவில் குளமாக இருக்காது, இது வரைக்கும் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்காது. இந்த தருணத்தில் உறுதியாக புத்திர செல்வம் பெருகும். 2024 செப்டம்பர் 12 இருந்து 2025 ஜனவரி முடிகிற வரைக்கும் அற்புதமான நேரம். அதுபோக வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான நேரமும் அந்த நேரம். சந்திரன் அப்படின்றவர் நீர் ராசின்னு சொல்லுவாங்க. அப்போது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் வர்றதுக்கோ அல்லது வெளிநாடு போயிட்டு நீங்கள் வேலை பார்க்குறதுக்கோ அல்லது வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரத்துக்கோ சிறந்த ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்கும். அதன் பிறகு விருச்சிக ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கட்டம், மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இந்திரன் பிறந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் வராரு. 2025 பிப்ரவரி மாதத்தில் இருந்து மே மாதம் 15ஆம் தேதி வரை அந்த தருணம்
வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டியிருப்பீங்க, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் நீங்கள் வாங்காத பணத்துக்கு தான் வட்டி கட்டிகிட்டு இருந்தீங்க, செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றது இந்த பிரபஞ்சம் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும். நீங்கள் குற்றமற்றவர் அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும். உங்கள் மேலே இருக்கிற வழக்காக இருக்கட்டும், உங்கள் மேலே இருக்கிற பழியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு சங்கடங்களாக இருந்தாலும் அந்த சங்கடங்கள் நீங்கி ஒரு மதிப்பும் மரியாதையும் வரத்துக்கு உண்டான நேரம். காசு பணம்ன்றது எப்போனாலும் சம்பாரிச்சுக்கலாங்க, மதிப்பு மறுவது அப்படி இல்லைங்க. நம்ம வம்சத்தில் வாழாத வாழ்க்கை நம்ம வாழணும், சம்பாதிக்கிறதுக்கு இல்லைங்க. ஒரு மதிப்போட மறுவாதியோடு இருக்கணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். விருச்சிக ராசியில் இருக்கிற நண்பர்களுக்கு நான் சொல்கிறேனுங்க, 2025 வருஷம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 15 அந்த 3 மாதம் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை, வாழக்கூடிய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். 10 பேருக்கு எடுத்துக்காட்டாக இருப்பீங்க. வாழ்ந்தால் இவர் மாதிரி வாழணுமியா அப்படின்ற ஒரு பேர் எடுப்பீங்க. இப்போயே சொல்கிறேனுங்க, 100% மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். இது பொருளாதாரத்தில் மட்டும் சொல்லலைங்க, மதிப்பும் மறுவாதிக்க சொல்கிறேனுங்க. அந்த நேரத்தில் வாகன வளர்ச்சியெல்லாம் நிறைய வரும். நீங்கள் வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, இல்லை காராக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய ராசியாதிபதி நட்சத்திரத்தில் குரு பகவான் ஏறி குரு மங்கள யோகமாக உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தையும் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தையும் பார்க்குறார். லாபம் நல்லா இருக்கும், உங்களுக்கு எண்ணம் சிந்தனை தெளிவாக இருக்கும். எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, ப்ராட் மைண்டாக இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் 3வது பாவகத்துக்கு அதிபதி 4வது பாவகத்தில் குபேரர் பிறந்த நட்சத்திரமான குரு பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். இரட்டிப்பு சந்தோஷம் கிடையாது, இது 10 மடங்கு சந்தோஷம். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் குரு, குருவுடைய நட்சத்திரத்தில் சனி, குரு பார்வை வாங்குறீங்க, சனி பார்வை வாங்குறீங்க. அருமையான ஒரு நேரமாக இருக்கும் 2025 வருஷமெல்லாம். 2025 வருஷம் முழுமையாக நான் சொல்லிடலைங்க. 2025 வருஷம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 15 அந்த 3 மாதம் உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மாதமாக இருக்கும். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அபிலாசைகள் அப்படின்றது மனசுக்குள்ளார பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற ஆசை, பூட்டி வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, நடக்கலையே. 10 வருஷமாக கனவு இருக்குது, 15 வருஷமாக கனவு இருக்குது, 20 வருஷமாக கனவு இருக்குது, இது வரைக்கும் எனக்கு நடக்கலை அப்படின்னா இந்த தருணங்களில் சத்தியமாக நடக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒன்றே ஒன்று சொல்கிறேனுங்க கடைசியாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, இந்த தருணங்களில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை மிகப்பெரிய விருட்சமாக, அதுவும் சாதாரண விருட்சம் கிடையாது, ஆலமரமாக வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். விதை அப்படின்றது உழைப்பு, விருட்சம் அப்படின்றது உயர்வு, அது தெரிஞ்சுக்குவாங்க. என்னடா விதை போட சொல்கிறாரு, மரம் வருமா? அது கிடையாது. விதை, நீங்கள் விதைக்கக்கூடிய விதைன்னா நீங்கள் போடக்கூடிய உழைப்பு. மற்ற மரம் மாதிரி இல்லை, ஆலமரம் மாதிரி. ஏன்னா ஆலமரம் தான் ஆயில் அதிகம் சொல்லுவாங்க. அப்போது அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். பிரம்மாண்டமான நேரம். அதே மாதிரி மனுஷனுக்கு எல்லா வருஷம் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு முறை உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சந்தர்ப்பம் கொடுக்குதுன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் ஏற்றங்களாக இருந்தாலும் இறக்கமாக இருந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் அமைச்சிக்கணும். இந்த நேரம் உண்மையிலே நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் அமைச்சிக்கிறதுக்கான ஒரு மிக சிறந்த ஒரு தருணம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல், அதனால் வரக்கூடிய வரவு ஒரு 10 வருஷத்துக்கு நீடிச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. ப்ராட் மைண்டாக இருங்க, எண்ணங்கள் சிந்தனைகள் ரொம்ப தெளிவாக இருக்கட்டும். உங்களுடைய ஜாதகம் அவசியம் இந்த நேரத்தில் பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, சூரிய திசை, சந்திர திசை அல்லது செவ்வாய் திசை, இந்த 3 திசையில் எந்த திசை நடந்தாலும் செம்மையாக இருப்பீங்க, வேறு லெவலில் இருப்பீங்க. சூரிய திசை நடக்குதுன்னா யாருடைய புத்தி நடக்குது, சந்திர திசை நடக்குதுன்னா அதில் யாருடைய புத்தி நடக்குது, செவ்வாய் திசை நடக்குதுன்னா அதில் யாருடைய புத்தி நடக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறார்? நீங்கள் சித்திரை மாதம் பிறந்தீங்களா, மேசத்தில் இருப்பார். பங்குனி மாதம் பிறந்தீங்களா, மீனத்தில் இருப்பார். இந்த மாதிரி சுய ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறார், அந்த திசை நடக்குதுன்னா அந்த திசைநாதன் எங்கே இருக்கிறார். சந்திர திசை நடக்குதா, சந்திரன் எங்கே இருக்கிறார். செவ்வாய் திசை நடக்குதா, செவ்வாய் எங்கே இருக்கிறார். அதுக்குண்டான பலன் என்ன? சுய ஜாதகத்தில் 10% நல்லா இருந்தால் போதுமானது. 100% நல்லா இருக்கணும்னு அவசியமே இல்லை. 10%.
5% நல்லா இருந்தாவே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிரம்மாண்டம், அதாவது ஜென்ம ஜாதகத்தில் 5% நல்லா இருந்தாவே உங்களுடைய கோட்சார கிரக அமைப்புகள் பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு பெரிய பொழப்பு பிழைக்க போகிறீங்க. இந்த ஒரு சூழ்நிலை தயவு செய்து கெடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சிக்கோங்க. காளிதாஸ் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கோ அல்லது வாழ்வாதாரத்துக்கோ ஏதோ ஒரு வகையில் என்னுடைய வார்த்தைகள் காரணமாக இருக்கணும்னு ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எந்த வீடியோவிலையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொன்னதே இல்லை. இந்த தருணத்தில் சொல்கிறேனுங்க, இந்த வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.